இது மஞ்சள் போட்டு 4 மாதம் ஆச்சு. இப்போ தான் போட்டுருக்குறாங்க. இது முளைச்சிக்கிட்டு இருக்குது. பாக்கியா தண்ணி வந்திருந்தா இதெல்லாம் ஏவலையும் நெல் நாற்று நட்டுருப்பாங்க. இந்த வாய்க்கா தண்ணி வராதனால தான் பிஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாய்க்கா தண்ணி வந்திருந்தா நெல் நாற்று நடுவாங்க. இந்த தோட்டத்தில் இந்த கிணத்துலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஏதோ அரைக்குறையாக வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சிலதாலும் தண்ணியே இல்லை. எங்கள் பக்கம் முக்கால்வாசி போரில் தண்ணி இல்லை. ஏதோ ஒரு போரில் தான் தண்ணி இருக்குது. திண்டுக்கால் தான் வெள்ளாமை இருக்குது. எந்த கிணத்துலையுமே அறவா தண்ணி இல்லை. குடி தண்ணியை பஞ்சாயத்தில் கொண்டாந்து ஊற்றுறாங்க. டேகட்டில் ஒரு குழு பக்கம் மொண்டுக்கிறோம். எட்டாப்பட்டிக்காரர் என்ன செய்வாங்க? நாங்கள் என்னமோ அப்படி குடி தண்ணி குடிச்சிக்கிறோம். எட்டாப்பட்டி தேவைக்கெல்லாம் டேகட்டர் போட்டு தண்ணி கொண்டாந்து ஊற்றுறாங்க ஆற்றுலேருந்து. ஏதோ ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது. ஏதோ ஒரு போரில் தண்ணி இருக்குது. ஓரளவுக்கு இளம் போட்டையும் வேண்டாம், முத்துன்னு போட்டையும் வேண்டாம். கணக்கான சைஸில் வடிச்சிக்கணும். இந்த மாதிரி போட்டே வடிச்சிக்கணும். இந்த சைஸில் வடிச்சிக்கணும். இதை விட கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் பரவாயில்ல. அஞ்சு போட்டு அடிச்சுக்கிட்டேன். போது சரி வாங்க போகலாம். சோகம் வருது. அஞ்சு போட்டு அடிச்சுக்கிட்டேன். போது வாங்க போகலாம். சோக்கரு அடித்தாலும் நேரம் ஆகி போச்சு. பிள்ளைகிட்டெல்லாம் பள்ளிக்கூடத்தை கிளம்பிட்டாங்க. செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு போனால் மத்தியானம் சாப்பிட்டுக்காங்க. சோளை போட்டு உலுக்கி எடுத்துக்கலாம். அப்படியே 60 மணி எடுத்தா எடுத்தா நீங்கள் வந்து கத்தியில் கூட முத்தை எடுத்துக்கலாம். நானும் 60 மணியில் முத்தை எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி கூட காய்ச்சிக்கணும் முத்தை. எனக்கு தான் 60 மணி தான் வரும். பெரிய அரியின் மாதிரி எனக்கு அரி தெரியல.
சோளக்கருது உலுக்கி எடுத்தாச்சு, ஆட்டிக்கிடலாம். கொட்டி ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்க தேவையில்லை, இதே தண்ணி விடும். கொஞ்சம் முட்டை போட்டதாக இருந்தால் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து ஆட்டுங்க. இது கணக்கான போட்ட தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. நம்ம நெவுனு ஆட்ட தேவையில்லை. ஆட்டுக்கண்ணே ஒரு 3/4 பதம் ஆட்டினா போதும். உள்ளே இருக்குது என்ன இது கேட்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. நம்ம நெவுனு வேண்டாம், பருப்பருன்னு வேண்டாம், கணக்காக இப்படி மஞ்சள் அப்படி இருந்தால் எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சுக்கலாம். ரெண்டு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, அரைச்சி எடுத்துக்கலாம். கப்புங்க வைக்கிறேன். வலிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும். வலிச்சு எடுத்துக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சொண்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம். இதுக்கு போதுமான உப்பு, அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி கீரை 1 கப்பு, அரிஞ்சு வச்ச கருப்பலாந்தழை 1 கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 3, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். சுரண்டி வச்ச பெரிய வெங்காயம் 1 காக்கலாம். சுரண்டி வச்ச கேரட்டு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, கொஞ்சம் மாவு சோடாப்பு பனைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பழத்துக்கு பேஞ்சிக்கணும். இறக்கமாக இருந்தால் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி பேஞ்சிக்கணும். கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம்.
நல்லா பேஞ்சி அமுத்தி வச்சுக்கணும். போது இதுக்கு மேலே மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற்று நல்லா இப்படி அமுத்தி மூடி வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற்று. தட்டம் கொண்டாங்க. பிணைஞ்சி எடுத்து வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுக்கலாம். கல்லுக்கு எண்ணெய் தொடச்சிக்கலாம். கல் காஞ்சி போச்சு. இப்படியே பாப்பா, கல் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே சப்பாத்தி போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமாவு தூவிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். இட்லி பாசை வச்சு மேலே வச்சு மூடிக்கலாம். இதே மாதிரி வரமாவு கல்லுக்கு தூவிட்டு அந்த கட்டைக்கு தூவிட்டு உருண்டையை பிடிச்சி வச்சு வரமாவு தூவி அமுத்திக்கணும். நாங்கள் எண்ணெய் கட்டி வச்சுட்டு போதாயே. எடுத்துக்கலாம். போடு. மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சோளக்கருது சப்பாத்தி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் சட்னி, அதான் தக்காளி பழம் சட்னி ஆட்டினா சூப்பராக இருக்குது. இந்த கண்ணே, இது குடும்பம் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பாப்பா வா பாப்பா, சும்மாவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சும்மா சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. சட்னி ஊற்றிக்கிட்டாலும் இன்னும் இதை விட நல்லாயிருக்கு. இது வலுவாக இருக்காது, பஞ்சாட்டு இருக்கு. சும்மாவாக சாப்பிட்லாம். இந்த கண்ணே, இந்தாயா சாப்பிட்டு சொல்லுங்க. நல்ல பஞ்சாட்டு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்குது. நல்ல மனமாகவும் இருக்குது. சரி, எனக்கு சோளக்கறி சப்பாத்தி சூப்பராக இருக்குதுமா. சோளக்கறி சப்பாத்தி சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதுல? சரி சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். அப்படி பஞ்சாட்டம் இருக்குது பாருதா. யார் வேணாலும் பல்லில்லாதே கூட சாப்பிட்லாம். நல்லா ருசியாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. 3 சோளக்காய் 4 சோளக்காய் இருந்தால் போதும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு கப்பு கொதிங்காது. ஒரு வீட்டுக்கு காலையில் நேரமாக இருந்தாலும் சரி, சாயந்தரம் நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு வேளை காட்டும். யார் வேணாலும் சாப்பிட்லாம். எந்த தொந்தரவும் பண்ணாது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஆனால் சின்ன குடும்பம் இருந்தால் ஒரு சோளப்பாடு கூட போதும்.